சமீபத்தில் முருகர் மாநாடு நடந்துச்சு பாத்தீங்களா? ஆமா, நிறைய பேர் கூடினாங்க. இந்த முருகர் மாநாடுக்கு அப்புறம் நடந்த ஒரு மேடையில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. தமிழ் கடவுள் வந்து முருகர் கிடையாது, முன்னாள் முதல்வர் கலைஞர் தான் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? அது எப்படி மனுஷன் வந்து கடவுளாக முடியும்? முருகரை வந்து இல்லைன்னு சொல்ற முதல் ஆளு இவரா தான் இருப்பார். முருகர் இல்லைன்னா எப்படி வந்து இவ்வளவு ஜனங்கள் வந்து கூடும்? இவ்வளவு ஜனங்கள் வந்து அவருக்காக விருதம் இருந்து வேல் குத்தி மாச கணக்குல இருக்காங்க. அது எப்படி அவர் சொல்லலாம் அந்த வார்த்தையை? இதுக்கு நீங்க உடனடியாக எடுக்கணுமே. கடவுள் வந்து கலைஞரா, முருகர் இல்லையா? அப்படியா? எதுல வச்சு கடையிறது அவர தெரியலையா? முருகர் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்ன முதல் ஆள் இந்த ஆளா தான் இருப்பாரு. ஆனா முருகர் பக்தர்கிட்ட எல்லாம் இவர் போய் சொன்னாருன்னு வச்சுக்கா, இவரை கடைஞ்சிருவாங்க. அவரு பேரே மகேஷ் பொய்யாமணின்னு இருக்கு. அவர் சொல்றது எல்லாமே பொய் தான். அவரு சொல்றது எப்படி இதாக முடியும்? தமிழ் கடவுளா ஏத்துக்கிறீங்களா? அது எப்படி ஏத்துக்க முடியும்? கடவுளை மட்டும் தான் ஏத்துக்க முடியும். இவன் யாருன்னே தெரியாது. இவர் என்ன பண்ணிட்டாரு? இவரை கடவுளா ஏத்துக்கிறதுக்கு மக்களுக்கு என்ன செஞ்சுட்டாரு? இந்த ஆட்சியில மக்களுக்கு கலைஞர் என்ன செஞ்சாரு? இல்ல இப்போ ஸ்டாலின் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? எதுவுமே செய்யலையே. 1000 ரூபாய் தராங்களா? 1000 ரூபாய் யாருக்கு தராங்க? பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா அப்ப நாங்க ஆட்டோ ஓட்டுறோம், எல்லாம் ஒண்ணுதான். இல்லன்னு நான் சொல்லல, நான் ஆட்டோ ஓட்டுறோம், எங்களுக்கு வருமானமே இல்லையே. இன்னும் இது வரைக்கும் நான் 700 ரூபா கூட ஓட்டலையே. ஒண்ணுமே செய்யலன்றீங்க. எதுவுமே செய்யல. இல்ல நான் இவங்க ஆட்சியை பத்தி நாடே புகழ்ந்துகிட்டு இருக்கு, நீங்க ஒண்ணுமே செய்யலன்றீங்க. என்ன நாடு புகழ்ந்துகிட்டு இருக்கு? இன்னும் பேசினா எவ்வளவோ பேசலாம். பேசுறதுக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்குது. பசு பிரியா விட்டாங்க, ஆட்டோக்காரன் பொழப்பு பூரா வயிற்றுல அடிச்சுட்டாங்க. எங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. எங்க பொண்டாட்டிக்கு 1000 ரூபாய் கொடுத்தா என் பசங்களை யார் படிக்க வைக்கிறது? ஒரு பிள்ளைக்கு படிக்க வைக்க 50,000 ரூபாய் கேட்கறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குண்ணே. எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சது. என் பிள்ளை வந்து 369 மார்க் எடுத்தது. நாங்க போய் குயின்மெரி அங்க போய் கேட்டோம், உங்களுக்கு இந்த இதே கிடையாது அப்படிங்கிறாங்க. என் பிள்ளை 1ஆவதுல இருந்து +2 வரைக்கும் ஸ்டாலின் தொகுதி கொளத்தூர் தொகுதியில தான் படிச்சது. ஸ்டாலின் தொகுதி கொளத்தூர் தொகுதியில தான் படிச்சது. கொரோனா பீரியடு எதுவுமே பண்ணல எங்களுக்கு. இவ்வளவு நேரம் ஓட்டேன். காலைல 3 மணிக்கு எந்திரிச்சேன். வெறும் 800 ரூபாய் ஓட்டி வச்சிருக்கேன். காலையில 40 ரூபாய் கொடுத்து டிஃபன் சாப்பிட்டு வச்சிருக்கிறேன். எதுவுமே கிடையாது, எதுவுமே பண்ணல. முருகன் யாரு? கடவுள். முருகர் கடவுள் சொல்றீங்களா? கலைஞர் யாரு? இப்போ கலைஞர் மனுஷன் தானே. அப்புறம் எப்படி ஏத்துக்க முடியாது? அவர் ஏத்துக்க சொல்றாரு. எல்லாருமே வந்து தமிழக மக்கள் பூரா வந்து ஏத்துக்க சொல்றாருன்னா எப்படி ஏத்துக்க முடியாது? அவரு ஏத்துக்க சொல்றாருன்னா எப்படி ஏத்துக்க முடியும் கேக்குறேன். உங்களுக்கு புரியுதா? புரியுது, எனக்கு புரியுது. தமிழ் கடவுள் யாருன்னா வந்து நீங்க கேக்குறீங்க. தமிழ் கடவுள் என் முப்பாட்டன், என் பாட்டன் முப்பாட்டன், சரிங்களா? அவனை வந்து நான் கும்பிடுறேன். எப்படி கலைஞரை கும்பிட முடியும்? அவர் நல்லது பண்ணிருக்காரு, கெட்டது பண்ணி எல்லாமே அவர் நல்லது மட்டும் பண்ணிருக்காரு, கெட்டது பண்ணல. 24 பண்ணல. கடவுள்ரா சொல்லிட்டு வாடா கடவுள்ன்ட்டு. அது எப்படி சொல்லுவான்? யார் அது சொன்னது? அவர் என்ன சொல்றாருன்னா கடவுள் கிடையாது, அவர்கள் தான் தமிழ் கடவுள் அப்படின்னு. அப்படியா? சரி, அவரே வந்து ஒரு வேல் வச்சுன்னு கோமணம் கட்டின்னு உட்காந்து சொல்லு. அவரை கடவுளா நினைச்சு மாலை போட்டு அவருக்கு வந்து உக்கிரதாண்டம் ஆடுறோம்னு சொல்லிடுங்க. நீங்க கலைஞர் அவர்களை கடவுளா ஏத்துக்கிறீங்களா? நான் ஏத்துக்கிறேன். எப்படி ஏத்துக்குவேன் தெரியுமா? சூப்பரா ஏத்துக்குவேன். இப்ப தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்து கடவுள்களை திராவிட கட்சிகள் வந்து அவமதிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அவமதிப்பு பண்றவங்களும் முதல்ல நம்ம அவங்கள அவமதிப்பு பண்ணணும். ஏன்னா எதுக்கு தேவையில்லாம பண்ணணும்? இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும். அனாவசியமா எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? இதெல்லாம் அனாவசியமான பேச்சு தானே. இதெல்லாம் கடவுளை வந்து மனுஷன் உருவத்தை சேர்க்கிறான்னா அவன் வந்து மனுஷனே கிடையாது. கடவுளை வந்து இது வரைக்கும் யாருமே அது மாதிரி சொன்னதே இல்லை. முருகர் கோவில்ல போயிட்டு அவரை சொல்லுங்க. அங்க இருக்கிற முருகர்லாம் சேர்ந்து வேலை வச்சு நல்லா குத்துன்னு குத்திடுவாங்க. தமிழ் கடவுள் வந்து முருகர் கிடையாது, அப்ப யாருன்னா கடவுள்னாலே டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அப்படிலாம் பார்க்க முடியாது. கடவுள்னா கடவுள் தான் பார்க்க முடியும். அவங்களால எப்படி கடவுள் சொல்ல முடியும்? அவங்க அப்படிதான் சொல்றாங்க. அவங்க சொன்னாங்கன்றதுக்காக அதை நாங்களும் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள்னா கடவுள், சாதாரண மனுஷனா சாதாரண மனுஷன், அவ்வளவுதான். தமிழுக்காக நிறைய தொண்டாற்றி இருக்காரு கலைஞர் அவர்கள். அதனால தமிழ் கடவுளா வந்து மக்கள் அவரை தான் பாக்குறாரு அப்படின்றாங்க. நான் அவரை பார்க்கணும் எனக்கு அவசியம் கிடையாது. நான் கடவுளை தான் கடவுள்னு பாக்குறேன். அப்போ நீங்க வந்து தமிழ் கடவுளா டாக்டர் கலைஞர் அவர்களை ஏத்துக்கவே முடியாது. ஏத்துக்கவே முடியாது. தமிழ் கடவுள் முருகர் தான். ஆமா, நான் கலைஞரை ஏத்துக்கணும். அதுக்கு எங்க அப்பாவை நான் ஏத்துக்கலாமே தமிழ் கடவுள்னு? எனக்காக எங்க அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காப்ல, எனக்கு ஒரு இது பண்ணி கொடுத்துருக்காப்ல, எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காப்ல. கலைஞர் என்னத்தை பண்ணி கொடுத்தாப்ல? ஸ்டாலின் என்ன பண்ணி கொடுத்துருக்காப்ல? எதுவுமே பண்ணலையே. அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு தமிழ் கடவுள் போயாமன்னு. நான் எங்க அப்பனை கும்பிடலாம், நான் கடவுள் எங்க அம்மா நினைப்பேன், எங்க அப்பா நினைப்பேன் கடவுள். அது கூட எனக்கு ஃபர்ஸ்ட் கடவுள் யாருன்னா முருகர். நான் ஏன் கலைஞரை நான் கடவுளா நினைக்கணும்? சமீபத்தில் பற்றி அவங்க கடவுளா நினைக்க போய் தான் வந்து சிறுவில்லிபுத்தூர் கோபுரத்தை வந்து அவங்க சமாதியில போட்டு மாலை மரியாதை செலுத்தாங்க. நான் கடவுளா பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க வந்து அவங்கள கடவுளா மனுஷனாவே ஏத்துக்கல. மனுஷனாவே ஏத்துக்கல. திமுக காரங்களா எப்படி ஏத்துக்கும்? மனுஷனாவே ஏத்துக்கல. வாயை திறந்தாலே பொய். நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், நோனைய பண்ணிட்டேன், நொட்டிய பண்ணிட்டேன். என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணல. மக்களுக்காக எதுவுமே செய்யல. கடன் வாங்கி வச்சிருக்காங்க. 4,00,000 கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்களா? அதுதான் பண்ணியிருக்காங்க.
பெருசா பண்ணியிருக்காங்க. வேற எதுவுமே பண்ணல மக்களுக்காக. நீ நிறைய மக்கள் நல்லது பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்கண்ணே. மனசாட்சி இருக்கவன் எவனும் பேச மாட்டான். மனசாட்சி இருக்கவன் அடி மனசுல இருந்து எவனுமே பேச மாட்டான். உண்மையில எவனுமே பேச மாட்டான். பேசுறது எல்லாமே பொய். திமுக காரங்க பேசுறதே பொய், முழுக்க முழுக்க அபாண்டமான பொய். இப்போ நீங்க சொல்றீங்க அவங்க உண்மை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 2026லயும் திமுக தான் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பரா வரும், சூப்பரா தெளிவா வரும். செருப்பால் அடிச்சு வெளில தள்ளுறாங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்க. 10 சீட்டு வாங்குறாங்களான்னு மட்டும் பாருங்க. இருக்கிற தொழிலாளி, விவசாயில இருந்து ஆட்டோ ஓட்டர்ல இருந்து கூலி தொழிலாளர் வரைக்கும் செம்ம காண்டுல இருக்கிறான். இவர் செய்வார், யாருக்கு செய்வார்? பெரிய பெரிய கம்பெனி தொழிலதிபர் அதுங்களை தான் செய்யறாரு. ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பைசா செய்யல. 1000 ரூபாய் போடுறாங்க. நான் ஒரு நாளைக்கு 300 ரூபாய் குடிக்கிறேன். வருஷத்துக்கு இவ்வளவு போகுது. என்னால குடிக்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் காலைல 3 மணி 2:30 மணிக்கு எதிர்த்து வரேன். நான் வீட்டுல போய் சாப்பிடணும்னா கொஞ்சம் குடிச்சாதான் இதாகும். அவர் பார்வையில் ஒன்றும் அப்படி இருக்கலாம். ஆனா நமக்கு தெரிஞ்சவர்ல முருகர் வந்து ஒரு செவ்வாய்க்கு அதிபதி. அவர் தான் தமிழ் கடவுள்னு சொல்லியிருக்காங்க. அவ்வை மூதாட்டிக்கு ஞானத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அகத்தியர் அவரை வணங்கியிருக்காங்க. அதாவது 18 சித்தர்களுக்கும் அவர் தான் அருள் கடவுளா, அது ஞான கடவுளா திகழ்கிறாரு. அவரை போயிட்டு அப்படி சொல்றாங்கன்னா அது என்னவோ நமக்கு புரியல. ஆனால் நம்பிக்கையோட நான் என்ன சொல்றேன்னா, முருகர் தான். நான் ஞான கடவுள் தான். அவர் தமிழ் கடவுள். அதான் இந்தியாவுக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு தேவைப்பட்ட ஒரு மிகப்பெரிய தெய்வம். அவர் என்ன சொல்றாருன்னா அது அவரோட விருப்பமா இருக்கலாம். ஆனால் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா இதுதான். அவர் ஒரு முருகப்பெருமான் ஆறுபடை வீட்லேயும் அவர் குடிகொண்டிருக்காரு. முருகருடைய பக்தர்கள்லாம் சொன்னால் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் 18 சித்தருக்கும் அவர் முதன்மையான ஒரு முருகப்பெருமான், அவர் ஞான கடவுள்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சது. அவர் சொல்கிறாருன்னா அவர் ஒப்பீனியனாக இருக்கலாம். ஆனால் எங்கள் கருத்து அது கிடையாது. முருகன் தான் ஞான கடவுள் தான். நம்ம தேவையான முருகன் எல்லாம் வணங்கத்தக்கவர். அவர் ஞான கடவுள் அப்படின்னு நான் என்னோட கருத்து. அது என்னோட நினைவிடத்துல பாத்தீங்கன்னா திருநெல்வேலி கோபத்தை வரைஞ்சு இது நினைவிடம் கிடையாது, கோவில் அப்படின்னு சொல்லி இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொல்லியிருந்தாரு. இது எப்படின்னு பாக்குறீங்க? அது நம்மலாம் சொல்லிட்டோம், ஒரு வம்பு மாதிரி தெரிஞ்சிடும். அது எதுக்கு? அது தேவையில்லை. அதெல்லாம் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா திமுக இந்துக்களை அவமதிக்கிறாங்கண்ணா. அது நம்ம இன்னைக்கு அவங்க கவர்மெண்டா இருக்குது, நம்ம எதுவும் பேச முடியாது ஐயா. ஏன்னா எப்படி சொல்றதுன்னா, கவர்மெண்ட்டை நம்ம மதிக்கணும்னு நம்ம நினைக்கிறோமே தவிர அவங்க எது சொன்னாலும் ஏத்துக்கிறது கிடையாது. எது சொன்னாலும் நம்ம ஏத்துக்க மாட்டோம். எங்களுக்குன்னு எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு, தெய்வ வழிபாடு இருக்கு. அதன் வழியில் ஆன்மீக வழியில சொற்பொழிக்கு போவாங்க, கேட்பாங்க, கொள்வாங்க, நடப்பாங்க. அதை பத்தி நம்ம ஒரு சொல்றதுக்கு இல்லை. தமிழ் கடவுள்னு சொன்னா முருகன். அவர் தமிழ் கடவுள்லாம் முருகன்லாம் கிடையாதுங்க. எங்க கலைஞரையா தான் தமிழ் கடவுள் சொல்லியிருக்காரு. அப்படி இல்ல, தமிழ் கடவுள்னு சொன்னா முருகர் தான். உங்களுக்கு ஒரு கலைஞரையா கடவுளை ஏத்துக்க மாட்டீங்க? அது அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்க ஏத்துக்கலாம். நீங்க ஏத்துப்பீங்களா? நான் ஏத்துக்க மாட்டேன். ஐயா இயேசுநாதரை சொல்ல வேண்டியதானே, அல்லாஹ்வை சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இப்போ முருகர் கடவுள் சொல்றாங்க? அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? இந்து கோயில்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? எல்லா கோயிலுக்கும் இது அப்படி என்ன பண்ணியிருக்காங்க? ஆனா பக்தியோட பார்த்தோம்னா தமிழ் கடவுள் பார்த்தீங்கன்னா முருகர் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. டாக்டர் கலைஞர் அவர்களை கடவுளா நீங்க ஏத்துக்கல? இல்ல. எதனாலண்ணா? மக்கள்லாம் ஏத்துக்கிட்டாங்கன்னு அவர் சொல்றாரு. ஐயா, நம்ம ஆன்மீகம் சார்ந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இறை உணர்வோடு பார்த்தோன்னா சிவபெருமான் தான் முதன்மை என்று நாங்கள் போகிறவங்க. சிவபெருமானோட நெற்றி கண்ணிலேருந்து உருவானவர் முருகப்பெருமான். தமிழ் வளர்த்ததில் பார்த்தீங்கன்னா ஔவையாரே புகழ்ந்து பாடியிருக்காங்க முருகரை. அதனால தமிழ் கடவுள் யாருன்னா முருகர் மட்டும்தான். இந்த உலகத்துக்கே முருகர் மட்டும்தான் தமிழ் கடவுள்.